கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினால உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தியானத்திற்காக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 102 16வது வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆமென். இந்த வசனம் மிகவும் அருமையாக சொல்லுகிறது. கர்த்தர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார் என்று முதலாவது நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலர் நம்மளிடத்துல ஒரு காரியங்களை கேட்கும்போது நம்ம அலட்சியம் செய்யலாம், ஏன்னா அவங்க சாதாரணமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவங்க விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். எந்த ஒரு காரியமும் செய்யும்போது மனிதர்களுக்கு அங்கீகாரம் என்பது மிகவும் அவசியம். எந்த ஒரு காரியத்திலையும் அங்கீகாரம் இல்லாமல் அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆக அங்கீகாரம் என்பது ஒரு காரியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தர் திக்கற்றுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோன்னு கர்த்தர் அறிவார். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தை இருக்காது, ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும், ஒரு சிலர் கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, சிலருக்கு வியாதியின் போராட்டம் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோட போராடி கொண்டு தான் இருப்பாங்க. அவங்க நிறைய பேருக்கு திக்கு தெரியாமல் ஒழிப்பாங்க. சில பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. நான் எங்கே போவேன், எனக்கு யாருமே இல்லையே, என்னை யார் நேசிப்பா, எனக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா, எனக்கு யார் வீடு கொடுப்பா, இப்படின்னு திக்கற்ற நிலைமையில் அநேகர் இருக்கிறாங்க. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் அப்படி திக்கற்ற நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நிச்சயமாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தரை அலட்சியம் பண்ணாமல் அந்த ஜெபத்தை கேட்பார். உங்களோட எல்லா விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பார். வேதாகமத்தில் அன்னாள்ன்ற ஒரு சகோதரி குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்க கணவரோட 2வது மனைவி அவங்கள எப்போ பார்த்தாலும் உனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இருக்கு பாருன்னு சொல்லி அவங்கள நோக்கடிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ இந்த அண்ணால் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வருடமும் ஆலயத்துக்கு போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்காந்து கதறி கதறி அழுவாங்களாம். ஸோ ஒரு முறை அவங்க ஆலயத்துக்கு போய் ரொம்ப மனம் கசந்து அழுகுறாங்க. இந்த மாதிரி என்னை இப்படி எல்லாரும் காயப்படுத்துகிறாங்களே, சஞ்சலப்படுத்துகிறாங்களே, எனக்கு குழந்தை இல்லையே ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு ஒரு ஆண் குழந்தைய நீங்கள் தந்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்து அழுதாங்க. அப்போ இருதயத்தையே ஊற்றி விடுறாங்க கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி. கணவர் என்னை நேசித்தாலும் எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே, என்னை எல்லாரும் இப்படி காயப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி அவங்க ஆண்டவரிடத்தில் நான் எங்கே போவேன், இந்த குழந்தைய நான் எப்படி பெற்றெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரிடத்தில் கதறி அழுறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்க ஊருக்கு வந்த பிறகு ஆலயத்துலேருந்து திரும்பி வந்த உடனே அவங்க முதலாவது கர்ப்பம் தரிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு சாமுவேல்ன்ற தீர்க்கதரிசியை வயிற்றில் கட்டளை இடுகிறார். அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து ஒரு தீர்க்கதரிசியாக வளர்க்க கர்த்தர் அவங்களுக்கு கிருபை செய்கிறார். அதே மாதிரி அவங்க எப்படி வாக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் தேவாலயத்தில் கொண்டு வந்து விடுறாங்க. அந்த குழந்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் தீர்க்கதரிசியாக கர்த்தர் கொண்டு வருகிறார். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான காரியம், யோசித்து பாருங்க. அடுத்ததாக ஒரு சிலர் பாவத்தில் மாட்டிக்கொண்டு அதிலேருந்து வெளியில் வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலர், நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு மன்னிப்பே கிடையாது, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஒரு பாவி, எனக்கு இனிமேல் வழியே கிடையாது, என்னை யாருமே மன்னிக்க மாட்டாங்க, என்னை நேசிக்க மாட்டாங்கன்னு ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்தும் அந்த மாதிரி செய்கிறவங்கள பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக உங்களை மன்னிக்க ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்காக சிலுவையில் மரித்தவர், உங்கள் பாவங்கள் எல்லாத்துக்காகவும் தான் அவர் மரித்தார். நம்மளோட எல்லா பாவங்களையும் அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஸோ நிச்சயமாக நம்ம பாவங்களை அவர் மன்னிக்க மிகவும் வல்லவராக இருக்கிறார். தயவு செய்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறது ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யாராக இருப்பினும், இயேசு கிறிஸ்துவே என்னோட நிலைமை இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்லி, எஸ்ஸப்பா என்னை காப்பாற்றுங்கன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அது மாத்திரம் போதும். நிச்சயமாக அந்த ஒரு சிறிய வார்த்தையை கூட, அந்த சிறிய ஜெபத்தை கூட அவர் அலட்சியம் பண்ணாமல் உங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் அவர் அங்கீகரித்து உங்களோட திக்கற்ற நிலைமையை மாற்றி போட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, திக்கற்ற நிலைமையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தாய் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கணவரால் கைவிடப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தயவு செய்து இவர்களுக்கு மனமிறங்கி ஆசீர்வதி, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கட்டளையிடுங்க, நல்ல வாழ்க்கை துணையை கொடுங்க.
நல்ல வாழ்க்கையை தெரிந்தெடுக்கிற ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவர். வாழ்க்கையில உயர்வை கொடுங்க. கடன் தொல்லைகளை அடைத்து போடுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுங்க. திருமணமாகாததற்கு நல்ல ஏற்ற துணையை நீர் கட்டளையிடும் சுவாமி. ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.